திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டுமே இவர்கள் தாக்குகிறார்கள். இவங்கெல்லாம் அதிமுக காரணத்தை காசு வாங்கிட்டாங்க, அம்மாக்கு டாடா போடுறாங்க, அம்மா அவா இம்மா இவா ஐயரு அப்படின்னு சொல்றாங்க. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இந்து சமுதாயத்துக்காக எதிராக செயல்பட்டால் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாராக இருந்தாலும் சரி, எங்களுடைய மேடையில் இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரர்களாகவும் எதிரிலே இருக்கக்கூடியவர்களும் எங்களுடைய இந்திய தலைவர்களாக இருந்தாலும் இந்து சமுதாயத்துக்காக என்னுடைய மதத்துக்கு விரோதமாக எவர் செயல்பட்டாலும் அவரை நிச்சயமாக நாங்கள் எதிர்ப்போம். அந்த கண்ணோட்டத்தில் நாங்கள் உங்களிடத்திலே இன்றைக்கு நாங்கள் வந்து இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எவ்வளவெல்லாம் சொல்லி நம்முடைய மக்களை ஏமாற்றி நான் உங்களிடத்திலே கேட்கிறது, காலை தொட்டு கேட்கிறேன், கலைஞர் அவர்களை, போது நீங்க சம்பாதிச்சு பல லட்சம் கோடி போதுங்க, உங்க பரம்பரை உங்க சொந்தம். அந்த திமுக எத்தனை இரவு பகல் பாராமல் உழைத்தாலே அந்த தொண்டனினுடைய நிலைமை எனக்கு தெரியுமையா, உனக்கு தெரியாது. உன் குடும்பம் மட்டும்தான் தலைவரான, அடுத்த தலைவர் முக ஸ்டாலின் தான் வரணுமா? ஏன் இந்த மூலையில் இருக்க யாரோ ஒருத்தர் வரக்கூடாது? அவர் திமுக பாடுபடலையா? பொங்கலூர் பழனிசாமி பையன் தான் அடுத்தது மந்திரியா வரணுமா? திமுக மந்திரி சபைன்னு சொன்னா யார் யாருக்கு மந்திரினா கண்ண மூடிட்டு மந்திரி சபை உட்கார்ந்து இருக்கிற சாதாரண கடற்கோடியிலே தொண்டாமுத்தூரிலே சீக்கரையிலே உட்கார்ந்து இருக்க ஒருவன் சொல்லிவிடுவான், திமுக மந்திரி பொங்கலூர் பழனிசாமி, துரைமுருகன், ஆற்காடு வீராசாமி, எங்கே பெரியசாமி எல்லாம் சொல்லி போடுவான். ஆனா ஜெயலலிதா அப்படி அல்லது. ஒரு சாதாரண தொண்டனாக இருக்கக்கூடியவனுக்கும் தன்னுடைய அமைச்சரவையிலே ஒரு அமைச்சர் பொறுப்பை கொடுக்கிற ஒரு உயர்ந்த கட்சியாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களை நாங்கள் பாராட்டுகிறோம். கலைஞர் வேலை செஞ்சாலும் அவரையும் பாராட்டுகிறோம். இந்து சமுதாயத்துக்கு விரோதமாக, இந்து சமுதாயத்துக்கு நீ நல்லது செய்ய வேண்டாம், எதிர்க்க வேண்டாம். அங்க போய் நீ கல்வி குடிச்சாலும் குடிச்சுட்டு போ, ஒண்ணும் இல்லை. நல்ல ஒரு கருத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு எங்கள் RSS இயக்கம் கற்றுக் கொடுத்த பாடம், எங்களுக்கு இஸ்லாமியர்கள் விரோதிகள் அல்ல, கிறிஸ்தவர்கள் விரோதியர்கள் அல்ல, சீக்கியர்கள் விரோதியர்கள் அல்ல, பௌத்தர்கள் விரோதியர்கள் அல்ல. ஆனால் இந்த தேசத்தையும் இந்து மதத்தையும் எவன் கேவலமாக பேசி இந்த தேசத்தை பிளக்க வேண்டும் என்று சொல்லி குண்டு வைக்கிறானோ அவன் எல்லாம் எங்களுடைய ராமசாமி என்றான். ராமசாமி தான் ராமனுக்கு செலுத்தும் தலைவர் பேரு ராமசாமி. விளக்கு மாசத்துக்கு பேரு பட்டுக்குண்டுமா. ராமனை எதிர்ப்பவனுக்கு பேர் ராமசாமி. ரெண்டு கொண்டாட்டிகளையும் கட்டியும் பிறந்த வரத்துல தந்தை பெரியார். எப்படி அவர் தந்தையானார்? தப்பா போய் நீ பேர மாற்ற. தமிழகத்துக்கு ஒரே தலைவர் யாருடா? தமிழகத்துக்கு தலைவர் தன்னுடைய மகன், தன்னுடைய மகள், தன்னுடைய மனைவி அத்தனை பேரையுமே தமிழீழத்துக்காக தமிழகத்துக்காக இழந்தார். அந்த பிரபாகரன் தாண்டா உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழகத்துக்கு தலைவர். இந்த தேசத்திற்காக விரோதமாக இந்த தேசத்திற்கு எந்த உலகத்திலே எந்த நாட்டிலுமே இல்லாத ஒரு கொடுமை இந்த இந்தியாவிலே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. தமிழனுக்காக தமிழன் குரல் கொடுத்தால் ஒடாசன் எந்த நாட்டில் தமிழனுக்காக தண்டனையிலே நம்மளை அடிமையாக வைத்திருந்த அந்த பிரிட்டிஷ்காரன் அங்கே ஊர்வலம் நடத்துவதற்கு அனுமதி கொடுக்கிறார். தமிழனுக்காக இந்துக்களுக்காக இந்து நாட்டிலே பேசுவதற்கு எவன் தர போறான்? என்ன கொடுமை இந்த நாட்டில்! தமிழனுக்கு பேசுவதற்கு குரல் கொடுப்பதற்கு தமிழ்நாட்டிலே தடை. இந்துக்களுக்கு பேசுவதற்கு, இந்துக்களின் உரிமையை சொல்லுவதற்கு இந்த இந்துக்களினுடைய தேசத்திலே தடை. எல்லாம் நாம் உடை தெரிந்தாக வேண்டும். இந்த தேசத்திலே இந்துக்கள் இரண்டாந்தர குடிமக்களாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய பகுதியிலே பாதி பகுதி கிறிஸ்தவர்களாக மதம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் ஒரு மாசம் வார கொடுக்கிறான், ஒரு மாசம் இது கொடுக்கிறான், காசு கொடுக்கிறான், பால் பவுடர் கொடுக்கிறான், மாறான். ஒரு வருஷம் கொடுப்பான். அப்புறம் காலத்துக்கும் உனக்கு இந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு வழங்கப்படுகிற சலுகைகளை, அரசாங்கத்தினுடைய சலுகைகளை நீங்கள் இழப்பீர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆகவே அத்துணை பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதரர்கள், இந்து சமுதாயத்திற்காக குரல் கொடுக்க வாருங்கள். இந்த பகுதியிலே இந்துக்களாக இருக்கக்கூடிய நாம் ஒரு குழுவுக்கு இருக்கிற உணர்வாவது நமக்கு வேண்டும். ஒரு குழு அதை ஏதாவது தீண்டினால் அது கூட துடை. ஆனால்
இங்கே இந்துக்கள் தாக்கப்படுகிறார்கள், இந்த தேசத்திலே அவமதிக்கப்படுகிறார்கள், இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு கொதித்திட வேண்டும். அராஜகம் நமது நோக்கம் அல்ல. நல்ல வழியிலே மக்கள் சக்தியின் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு இந்து சமுதாய பணியை மேற்கொண்டிருக்கிற என்னுடைய தலைவர் அர்ஜுனன் சம்பத் அவர்களின் தலைமை ஏற்போம். இந்து மக்கள் கட்சியிலே உங்களை எல்லாம் இணைத்துக் கொண்டு இந்து சமுதாயத்தை, ஒரு இந்து ராஷ்டிரத்தை, ஒரு இந்து ஈழத்தை நிச்சயமாக இறைவனின் பெயரால், இறைவனின் திருப்பெயரால், என்னுடைய ஈசனின் பெயரால் நிச்சயமாக அடைந்த தீர்வோம் என்று சொல்லி வாழ்த்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். தனது கடல் உரையின் மூலம் நல்ல ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி சென்றிருக்கின்ற ஜெகதீஷ்நாத் அவர்களை தொடர்ந்து அதற்கு முன்பாக இந்த பொதுக்கூட்டத்திற்கு வருகை இருந்துள்ள இந்து மக்கள் கட்சியுடைய மாவட்டத்தினுடைய தலைவர் ஐயா வி மாணிக்கம் அவர்களையும், இந்து மக்கள் கட்சியினுடைய ஆக்கிரமிப்பு போர் வீரர் மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் KR சங்கர் அவர்களையும், இந்து மக்கள் கட்சியினுடைய சிறந்த பேச்சாளர்களில் ஒருவரும் தமிழகம் முழுக்க சூறாவளி சுற்றுப்பயணத்தின் மூலம் இந்து மக்கள் கட்சியை வளர்ச்சியடைய செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அருமை சகோதரர் மாநில செயலாளர் ஜி ஞானசம்பந்தம் அவர்களையும் வரவேற்று இந்த பொதுக்கூட்டத்திற்கு நல்ல ஆதரவை வழங்கி சிறப்பு சேர்த்து இருக்கக்கூடிய வகையில் இங்கே வருகை இருந்துள்ள பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர், இந்து இயக்கங்களுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கக்கூடிய எங்களுடைய அருமை சகோதரர் VPS முனியப்பண்ணன் அவர்களையும், விவேகானந்தர் பேரவை என்ற ஒரு அமைப்பை நிறுவி இளைஞர்களுக்கெல்லாம் நல்லதொரு எழுச்சியை வழிகாட்டியாய் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழும் விவேகானந்தனுடைய வழியிலே நடைபோட்டு கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் ஜெயேந்திரன் அவர்களை மேடைக்கு வருவார் அன்போடு அழைக்கின்றோம். அன்பு சகோதரர்களை, வீரகணேஷ், வீரசிவா போன்ற மாவீரர்கள் விதைக்கப்பட்ட இந்த மண்ணிலே, ரகுபதி போன்ற மாவீரர்கள் விதைக்கப்பட்ட இந்த மண்ணிலே எந்த கனவுக்காக இமய முதல் ஈழம் வரை ஒரே நாடு ஹிந்து நாடு அகண்ட பாரதம் அமைய வேண்டும் என்பதை வலியுறுத்தி காவிக்கோடு ஏந்தி போராடி உயிர் நீத்தார்களோ அதனுடைய மறுவடிவம் தான் இமய முதல் ஈழம் வரை இருக்கக்கூடிய அனைத்து நதிகளையும் ஒன்றிணைக்க வேண்டும். அதன் மூலம் இந்த பாரத தேசத்தில் நிலவக்கூடிய குடிநீர் பிரச்சனையை, தண்ணீர் பற்றாக்குறையை சரிநிகர் சமாதானம் செய்திட வேண்டும் என்ற நோக்கிலே இந்து மக்கள் கட்சி இன்றைக்கு இந்த சிறப்புமிக்க பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. ஆகவே அனைத்து இந்து இயக்க சகோதரர்களும் மேடைக்கு வருகை தர வேண்டும் என்று அன்போடு அழைத்துக் கொண்டு இப்பொழுது இந்து மக்கள் கட்சியுடைய மாநில பேச்சாளர் ஜி.ஆர். ஞானசம்பந்தம் அவர்களை சிறப்புரையாற்றி அழைக்கின்றேன். என்று முழங்கி இந்து சமுதாயத்தினுடைய மானம் உயர்த்தப்படுவதற்காகவும் பறந்து விரிந்து கிடக்கின்ற இந்த பாரத நாட்டினுடைய பண்பாடு கலாச்சாரம் காக்கப்படுவதற்காகவும் பாரத அன்னையினுடைய பாத கமலங்களுக்கு தியாகமவர்களால் அத்துடைய மாவீர தியாகிகளுக்கு என்னுடைய நோக்கம் வீர வழக்கங்களை காணிக்கையாக்கிக் கொண்டு எத்தனையோ தடைகளை மீறி என்னுடைய மதிப்புக்குரிய சகோதரன் ஜெகதீஷ்நாத் குறிப்பிட்டதை போல இந்த செல்வபுரம் காவல்துறையினுடைய ஆய்வாளருடைய அனுமதியோடு, அவருடைய தேர் உதவியோடு, உயர்நீதிமன்றத்தினுடைய அனுமதியை பெற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்து மக்கள் கட்சியுடைய பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் இந்த தங்க தமிழகத்திலே நடைபெற வேண்டிய ஒரு விஷயத்தை நிகழ்த்தி காட்டிய ஒரு சாதனையாளர், பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படுகின்ற ஸ்ரீரங்கத்தினுடைய வாசகர். குண்டு வெடிப்பில் உள்ள இருக்கவங்க என்ன வாங்கிட்டு இருக்கானா, திருட்டு VCD தான் உள்ள போய்கிட்டு இருக்கு ஜெயிலுக்குள்ள. கஞ்சா, ஆபாச VCD சிறைச்சாலைக்குள்ள இருந்தால் இந்து இயக்கத்தை சேர்ந்தவனாக இருந்தால் அவன் உண்மையாக தியாகியாக இருக்கையா. எங்களுடைய ஜெகதீஷ்நாத் அந்த மாதிரி என்னுடைய அன்பு சகோதரர் ஜெம் வெங்கடேஷ் அவர்கள் நிகழ்ச்சியினுடைய வரவேற்புரையாளர் அவர்கள் எனக்கு முன்பு உரையாற்றிய இந்த உலகத்தினுடைய முதல் மனித வெடிகுண்டு, இன்னைக்கு மனித வெடிகுண்டுன்னு சொல்லி எங்கெங்கே ஈரான்ல வெடிக்கிறான், ஈராக்ல வெடிக்கிறான், அவனெல்லாம் மதத்துக்காக வெடிக்கிறான். அந்த நாட்டுக்காக வெடித்த முதல் மனித வெடிகுண்டு வீரவாண்டிய கட்டபொம்மனுடைய தளபதிகளிலே உபதளபதியாக இருந்த வீரன் சுந்தரலிங்கன் அவர்கள் தன்னுடைய மனைவியோடு சென்று அங்கே இருக்கக்கூடிய பிரிட்டிஷனுடைய ஆயுதக்கடங்களை மனைவியோட உள்ள ஒரு தற்கொலை பண்ணார். அவருடைய வாரிசு என்னுடைய அன்பு சகோதரன்
திருமுருகன் ஆரம்பித்தார். கிருஷ்ண கனகராஜ் அவர்கள்